நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி நம்ம பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். தேவனுடைய முறைமையின்படி ஆராதனைகள்லாம் இருக்க வேண்டும். அதனால ஆலயத்தை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். அதே போல் அவங்க போய் ஆலயத்தை போய் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா கோவப்பட்டு கர்த்தர் மேலே கோவப்பட்டு ஆலயத்தை எல்லாம் பூட்டி போட்டு எல்லாத்தையும் உடச்சி போட்டேன்னுலாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பூட்டி போட்ட கதவை திறந்து ஆசாரியரும் லேவியரும் போய் ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறார்கள். எத்தனை நாள் சுத்தம் பண்ணாங்கன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 16 நாளில் ஆலயத்தை சுத்தம் பண்ணிட்டாங்க. சுத்தம் பண்ணோட பாடு ஒரு புஸ்தகத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவங்க கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்குறப்ப அதை வாசித்து பார்க்குறார். இஸ்ரவேல் மக்கள் தலைமுறை தலைமுறையாக எகிப்தில் பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்கி வந்த அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். அதுதான் அவங்களுக்கு சுகத்தையும் பாதுகாப்பையும் வெற்றியும் கொடுத்தது. இது தலைமுறை தலைமுறையும் செய்யணும்னு சொன்னார். ஆனால் அந்த காலத்தில் செய்யாமல் போனதுனால பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து மோசேயினுடைய கற்பனையின்படியே அவன் ஒரு நிருபத்தை எழுதி யூதேயாவில் இருக்கக்கூடிய எல்லா பட்டணங்களுக்கும் ஆசாரியர்களை, ஊழியக்காரர்களை அனுப்பி, நீங்கள் இந்த மாதிரி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அதை செய்யாததுனால நம்ம மேலே இவ்வளவு ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கு, சிறுமைப்பட்டு இருக்கிறோம், ஒரு பாழாக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் சொல்லி எல்லாரும் குறிப்பிட்ட நாளில் பட்டணத்துக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணாங்கன்னு இருக்குது. பரியாசம் பண்ணாங்க. ஒரு சில ஆட்கள் பயபக்தியோடு அதை கேட்டு அவங்க கீழ்ப்படிந்து வந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் பஸ்காவை ஆசரிக்க வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. இப்போ வாசித்த அந்த பகுதியில் மோசேயின் பிரமாணத்தின்படி, கற்பனையின்படி அவன் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை என்ன சொல்லியிருக்கிறோம் அதை செய்யறதுல அவன் தீவிரமாக இருக்கிறான். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். நீங்கள் லேவியராகமத்தில் என்னாகமம் 26 தேவன் மோசேயை கொண்டு ஒரு சில பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். 12 கோத்திரத்தில் 11 கோத்திரத்துக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாங்க. அதில் ஆசாரியம் ஊழியம் செய்கிறவங்களுக்கு வீடும் நிலமும் தான் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு தேசம் கொடுக்கப்படவில்லை. ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு நானே பங்கும் சுதந்திரமாக இருக்கிறேன்.